ராமேஸ்வரத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டதுடன் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அதிகனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார். தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழை கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. என்ன நிலவரம் மாவட்டத்தில் விவரங்கள்? அதாவது தென்கிழக்கு பருவமழை ராமநாதபுரத்தில் அதிக மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இன்று நேற்று இரவில் இருந்தே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில், அதாவது மாவட்டம் முழுவதிலுமே நேற்று இரவில் இருந்தே அதிக கனமழை பெய்திருக்கிறது. அதாவது இன்று காலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 4 மணி வரை பெய்த மழையின் அளவு மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 164 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அதாவது முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் தீவு பகுதியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு மட்டும் சுமார் 41 சென்டிமீட்டர் மழையும், தங்கச்சி மடத்தில் 32 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனில் 26 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. அதாவது வரலாற்றிலேயே இதுவரை. வீரகுமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். ராமநாதபுரத்தில் வரலாறு காணாத கனமழை பெய்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் மக்கள் தவிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைகிறார். சார், வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். 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 மிக குறுகிய நேரத்தில் 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு ராமேஸ்வரத்தில். என்ன காரணம் சார்? அதாவது நமக்கு இப்ப வடகிழக்கு பருவமழை அந்த பகுதியில தென்னிந்திய பகுதியிலாம் தீவிரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குமரிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், கேரளா பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் இருக்கு. இதை தொடர்ந்து பார்க்கும்போது இன்று முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி அளவில் அந்த காலகட்டத்தில் 19 சென்டிமீட்டர் மழை நமக்கு பாம்பன்ல நிகழ்ந்திருக்கு. அந்த செயற்கைக்கோள் படங்களிலும் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது மிக குறுகிய இடத்துல இன்டென்ஸ் கிளவுட் டெவலப் ஆகி அப்படி கிழக்கிலிருந்து மேற்க நகர்ந்து செல்றது மேக வெடிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கிளவுட் பஸ்ட் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அளவுக்கு அதிகமான மழை பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. மேக வெடிப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி இருக்கும் சார் மழையினுடைய அளவு? அதாவது பாம்பனுடைய பகுதியில் மேக வெடிப்பு, மற்ற பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்கு. வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்கு. இப்பொழுது நிலைமை பார்க்கும் பொழுது நாளையிலிருந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென்னிந்திய பகுதிகளிலிருந்து தான் இப்ப இது இருக்கு இந்த மழை. மேக வெடிப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் அதிகனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகனமழையின் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க, விவரங்கள்? அந்த ராமநாதபுரத்தில் பார்த்தோம்னா நம்ம இப்போ பாலச்சந்திரன் சொன்னது போல் குறுகிய காலத்திலேயே அதிக கனமழை ஆயிருக்கு, கிளவுட் பஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதே போல் இது சூப்பர் கிளவுட் பஸ்ட்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த நிலைமையை கண்காணிப்பதற்காக மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் டைரக்டர் தலைமையில் அவங்க எப்பொழுதும் போல அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள், மக்களை எவாக்குவேட் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்படி ஒரு நிலை இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் முகாம்கள்லாம் தயார் நிலையில் இருக்கு. அவங்க உடனடியாக அங்கே வீடுகளுக்குள் தண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே மாற்றி அமைக்கிறோம். தண்ணீர் இப்போ மழை இல்லாத காரணத்தினால தண்ணீர் வேகமாக வடிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அது கடல் மட்டத்திலிருந்து கடலை நோக்கி தண்ணீர் வேகமாக செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதால் மழை நீர் வெகு விரைவில் வடிந்துவிடும் என்பதை பேரிடர் துறை நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் தற்போது மழையும் இல்லை என்ற காரணத்தினால் அவ்வப்போது எங்கெங்கெல்லாம் இந்த தண்ணீர் தேங்கி அதை அகற்றக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக அவங்களும் காட்சி
காட்சிகளாக புகைப்படங்களாக சமூக வலைதளங்களையும் நம்மளுக்கும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே மக்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகத்தை முழு தீவிரமாக முடுக்கிவிட்டு தீயணைப்புத்துறை, அதே போல அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதே போல மாவட்ட நிர்வாகம் இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இங்க இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான